ஹலோ மக்களே, வெல்கம் டு கிருஷ்கா வேர்ல்ட். எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். என்னடா லேட்டாக சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நான் ஆக்சுவலி இதை டியூஸ்டேவே ஷூட் பண்ணிட்டேன், பட் எனக்கு எடிட்டும் பண்ணிட்டேன். எனக்கு போடவே முடியல, ஆக்சுவலி வாய்ஸ் ஓவர் கொடுக்கவே முடியல இந்த 3 டேஸாக. ஒரு வேலையாக இன்றைக்கி கொடுத்துட்டு நான் அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ நியூ இயர் அன்னைக்கு நம்ம ஸ்வீட்டோடு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் கேசரி தான் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி இதோட ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது, வேணும்னா பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே நமக்கு வந்து இந்த ஃபெஸ்டிவல் வந்து நமக்கு ஒரு ஸ்பெஷலான ஃபெஸ்டிவல் தானே, தமிழ் நியூ இயர் அப்படிங்கிறது. ஆக்சுவலி நம்ம ஊர்லன்னா மாப்பழா வாழை வைப்பாங்க, பட் இங்கே வந்து எனக்கு இது பலாப்பழமெல்லாம் இங்கே இல்லை. ஸோ இங்கே என்ன இருக்கோ அதை வச்சு வெஜிடபிள்ஸ், அதாவது ஃப்ரூட்ஸ் வச்சு கும்பிட்டாச்சு. ஸோ நைட்டே எல்லாமே வந்து சாமிக்கிட்ட செட் பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு அதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து வந்து ஸ்வீட் பண்ணி சரி வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்வீட் பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட்டு vlog. நான் எந்த ஸ்கிரிப்டும் எழுதலை, எதுவும் பண்ணலை. ஸோ அப்படியே ஒரு ஃப்ளோவில் அப்படியே பேசலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஸோ என்ன பேசுகிறதுன்னு தான் தெரியல. சரி, எதுவாக இருந்தாலும் என்ன மிஸ்டேக்காக இருந்தாலும் நான் அப்கமிங் வீடியோஸில் அது எல்லாத்தையுமே நான் வந்து இது பண்ணிக்கிறேன். எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தோன்றுறது அப்படியே வந்து இங்கே இருக்க லைஃப் ஸ்டைல் பற்றி எல்லாமே அப்படியே நான் வந்து பேசுகிறேன். ஸோ இந்த இயர், இனி வரப்போகிற இயர் எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல இயராக அமையணும். நீங்கள் நினச்சது எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கணும், எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அடுத்து நம்ம அப்படியே நான் சாமி கும்பிட்டு முடித்து சரி நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் தான், ரொம்ப இதெல்லாம் இல்லை. ஸோ இன்றைக்கி நான் வந்து இட்லியும் டொமேட்டோ சட்னியும் தான் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி நைஃபை ஷார்ப் பண்ணிவிட்டு தக்காளி சட்னி பண்ணிடலாம் அப்படின்னு அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இட்லி இது வந்து நான் இன்றைக்கி பண்ணுறது வந்து நார்மல் இட்லி கிடையாது, அதில் கார்ப் இல்லை, ப்ரோட்டீன் இட்லி தான். எப்படிங்கிறது வந்து நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள், தெரியும். சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ண வருதா அப்படின்னு பார்க்கலான்னு நல்லாவே வந்திருக்கு. அதில் தோசையும் நல்லா வந்திருக்கு. என்ன அப்படிங்கிறது ஃபுல் வீடியோ பாருங்கள். ஸோ நான் தக்காளி சட்னி எப்படி பண்ணுவேன்னா என்னோடய ஸ்டைலில் எதுவுமே கிடையாது. ஆயில் ஊற்றி நான் வெங்காயம் ஃபஸ்ட்டு போட்டுருவேன். வெங்காயம் போட்டு இதை ரெட் சில்லி போட்டுருவேன். நான் காரம் கம்மியாக சாப்பிடணுங்கிறதுக்காக நான் சில்லி கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கன்னா ஒரு 5-6 போட்டுட்டு நல்லா அதை வந்து வதக்கி விடுங்க. நல்லா அந்த ஆனியன் கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். உப்பு போட்டுக்கோங்க. ஆனியன் வந்து எப்போவுமே சீக்கிரம் குக் ஆகணும் அப்படின்னா நம்ம உப்பு போட்டுக்கலாம். அடுத்து அது கூட புளி கொஞ்சம் போட்டுக்கணும். புளி போட்டுட்டு நல்லா அந்த ஆனியன் வந்து ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வந்து குக் பண்ணுங்கள். குக் பண்ணிவிட்டு அடுத்து வந்து தக்காளி போட்டுடணும். தக்காளி போட்டுட்டு தக்காளி நல்லா குக் ஆகணும் அப்படின்னா நம்ம அது கூட மஞ்சத்தூள் போட்டால் சீக்கிரம் நல்லா குக் ஆகிடும். ஸோ மஞ்சத்தூள் போட்டுட்டு எப்போவுமே வந்து தக்காளி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறப்போ அது நல்லா சீக்கிரமாக குக் ஆகும், நல்லா ஸ்மூத்தாகவும் வந்து குக் ஆகிடும். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு சிம்மில் வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் அப்பப்போ எடுத்து நீங்கள் வந்து கிளறி விட்டுட்டால் நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி குக் ஆகிடும். கடைசியாக வந்து தேங்காய் துருகி போட்டுக்கோங்க. என்கிட்ட துருகற்கெல்லாம் எதுவும் இல்லை, அதனால் நான் வந்து கட் பண்ணி போட்டுட்டேன். இங்கே ஃப்ரெஷ் தேங்காயும் இல்லை, ஸோ நான் ஊரில் இருந்து கொண்டு வந்தது தான். ஃப்ரீசரில் போட்டுட்டு அப்பப்போ வேணுங்கிறப்போ தண்ணியில் எடுத்து வச்சுட்டு கட் பண்ணி போடுறது தான். அது ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சரி அதுக்குள்ளே வந்து நம்ம செடிக்கு தண்ணி ஊற்றிடலாம். இப்போ இங்கே வந்து ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்போ தான் கொஞ்சம் செடியெல்லாம் அப்படியே வர ஆரம்பிக்குது. நமக்கு வின்டர் டைமில் பார்த்திங்கன்னா செடி லீவ்ஸ் எல்லாமே வந்து விழுந்துரும், வெறும் குச்சி மட்டும்தான் இருக்கும். இப்போ ஸ்ப்ரிங்குங்காட்டி கொஞ்சம் எல்லா லீவ்ஸும் வந்து வர ஆரம்பிக்குது. பட் கிளைமேட் இன்னும் குளிர் தான். 8 டிகிரி, சம்டைம்ஸ் வந்து ரொம்ப காற்றா இருந்துச்சு அப்படின்னா நமக்கு 3-4 டிகிரி தான் இருக்கும். ரொம்ப குளிர் தான். பட் ஆனால் நம்ம ஊரில் வெயில் வாட்டி எடுக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாருமே வெளியில் போகிறப்போ கேர்ஃபுல்லாக இருங்க, ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருங்க. தண்ணி, மோர், இளநீன்னு நிறையா குடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன, சரி செடிக்கெல்லாம் அப்படியே வந்து தண்ணி ஊற்றிட்டு சரி கொஞ்ச நேரம் அப்படியே வெளியில் பால்கனியில் நின்றுட்டேன்னா இன்றைக்கி நிறையா மொக்கு விட்டுருக்கு நம்ம செடியில். அது பூ விரிஞ்சதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். இது வந்து எங்கள் பால்கனி சைட்லேருந்து இன்னொரு சைடு வியூ. ஸோ அந்த சைடு பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கடலாக இருக்கும். இந்த சைடு ஃபுல்லாக எங்களது வந்து மொத்தம் 18 ஃப்ளோர் இருக்குது, நாங்கள் 17th ஃப்ளோரில் இருக்கோம்.
ஃபுல்லாக வந்து கீழே இன்னொரு சைடு ஃபுல்லாக வந்து இதுதான் இருக்கும், வில்லாஸ் தான் இருக்கும். இப்போ நான் சொன்னேன்ல இட்லி வந்து ப்ரோட்டீன் ரிச் இட்லி, இது வந்து கொள்ளு இட்லி தான். சரி நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணினேன். எந்த ஒரு டம்ளரில் கொள்ளு எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து உளுந்து எடுத்துக்கோங்க. கருப்பு உளுந்து இருந்தால் எடுத்தால் இன்னுமே வந்து ஹெல்தி தான். ஸோ நான் இட்லி இதில் வந்து எண்ணெய் தடவி இது வந்து இதோட மாவோட கன்சிஸ்டன்சி இவ்வளோ தான் இருக்கணும். முந்தின நாளே ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் அரைச்சிட்டு ஒரு 4-5 ஹவர்ஸ் ஃபர்மெண்ட் ஆக விடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா உப்பு போட்டு கலரி ஊற்றி வச்சுடுங்க. வச்சுட்டு எப்போவுமே நம்ம இட்லி குக் பண்ணுற மாதிரி தான், அவ்வளோதான். பண்ணிட்டா சாஃப்டாக நல்லா வந்து குக் ஆகிடுது. நான் கூட ரொம்ப ஸ்டிக்கியாக கையில் ஒட்டும் நல்லா வராது அப்படின்னு நினச்சேன் நம்ம ரைஸ் போடாததுனால. பட் ஆனால் அப்படி இல்லை, நல்லாவே வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இப்போ வெயிட் லாஸில் இருக்கோம், இல்லை வந்து கொஞ்சம் கார்ப்ஸ் கம்மி பண்ணணும்னு நினச்சா இந்த மாதிரி கூட நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். சரி அதுவும் முடிச்சுட்டு சரி அப்படியே வந்து லஞ்சும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மஷ்ரூம் கிரேவி தான் நான் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத அப்படியே சொல்கிறேன் நான். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆனியன் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே வந்து மஷ்ரூம் நம்ம ஊர்லலாம் நம்ம வந்து ஒரு 2-3 டேஸ்க்கு மேலே நம்ம வச்சுருக்க மாட்டோம்ல, வச்சுருக்கக்கூடாது, அது ரொம்ப பழசானா சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறோம். பட் இங்கே இவங்க வந்து மஷ்ரூம் வந்து 10 டேஸ்க்கு வச்சுக்கிறாங்க அந்த பேக்கெட் வந்தாலே. ஸோ 10 டேஸ்க்கு வச்சு சாப்பிட்றாங்க. ஸோ மஷ்ரூம் நல்லா வந்து நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளியும் கட் பண்ணி வைங்க. தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு ஃபஸ்ட்டு நான் அப்படியே இது ஒரு ரெசிபியாகவே நான் சொல்லிடுறேன். இதுக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்திக்கோங்க. நான் பச்சை மிளகா சேர்த்தக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் வந்து வரமிளகா தான் நான் போட்டுக்கிட்டேன். ஸோ வந்து தக்காளியும் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு அடுத்து ஒரு பேன் எடுத்து பேனில் வந்து ஆயில் போட்டுருங்க. வேறு எதுவுமே வந்து போட தேவையில்லை. இது என்னோடய வேலை, நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு காமிக்கிறேன். சிம்பிள் தான், பட் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நமக்கு. ஒரு பேனில் ஆயில் ஊற்றி நம்ம வந்து கட் பண்ணி வச்ச வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, பச்சை மிளகா நீங்கள் போட்டுருங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் ஆட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால வரமிளகா போட்டு நல்லா அதையும் வந்து குக் ஆகிறதுக்கு உப்பு போட்டு நல்லா வந்து சாட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் இந்த மாதிரி கலர் வந்தது, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுவும் இஞ்சி பூண்டு அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். தக்காளி கூட மஞ்சத்தூள் ஆட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா அந்த தக்காளி வந்து சாஃப்டாக குக் ஆகி அதோட பச்சை வாசமும் போகணும், தக்காளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு குக் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மஷ்ரூம் ஆட் பண்ணுறது தான். அதுக்கு முன்னாடி வந்து நான் சரி தேங்காய் கட் பண்ணி வச்சிடலாம், கடைசியாக தேங்காய் அரைச்சி ஊற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காவை வந்து நான் கட் பண்ணி வைக்கிறேன். ஸோ நான் எப்படியும் ஊர்லேருந்து ஒரு 5-6 தேங்காய் எடுத்துகிட்டு வந்தேன்னா அதுவே நான் 6 மந்த்ஸ்க்கு வச்சுருவேன். அதிகமாக எதுக்குமே நான் தேங்காய் யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ சைடில் அப்படியே வந்து நமக்கு வெங்காயம், தக்காளி வந்து வெந்துட்டுருக்கு. நான் ரைஸும் வந்து இங்கே வடிச்சுக்குவேன். நான் குக்கர்லலாம் ரைஸ் வைக்க மாட்டேன். ஏன்னா இங்கே பொன்னி அரிசியெல்லாம் இல்லை, பாஸ்மதி ரைஸ் தான். ஸோ நான் வந்து ரைஸ் வடிச்சுக்குவேன். இது நல்லா தக்காளி, வெங்காயம் குக் ஆனதுக்கப்புறம் நான் சக்தி சிக்கன் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம வந்து வெஜிடேரியன் சாப்பிட்ணும், ஆனால் அந்த டைமில் நமக்கு வந்து சிக்கன் டேஸ்ட்டில் வந்து நான்வெஜ் டேஸ்ட்டில் ஏதாவது வேணும் அப்படின்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அதே டேஸ்ட்டில் இருக்கும் நமக்கு ஏதோ நான்வெஜ் சாப்பிட்ல அப்படிங்கிற ஒரு ஃபீலும் வந்து நமக்கு இருக்காது. ஸோ நல்லா போட்டு அந்த மசாலா நல்லா குக் ஆனதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணி அது குக் ஆகட்டும். அதுக்குள்ளே நான் வந்து ரைஸை வந்து வடிச்சிட்றேன்னா, இங்கே எல்லாமே வெறும் பாஸ்மதி ரைஸ் தான். ஸோ அதனால் நம்ம அது குக்கரில் வச்சா ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ வடித்து சாப்பிட்றது நல்லது தானே அப்படின்ட்டு ஒரு 6 இயர்ஸாக சாப்பாடு வடித்து தான் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ நல்லா வந்து மஷ்ரூம் வந்து குக் ஆகணும். நல்லா குக் ஆனதுக்கப்புறம் நான் வந்து தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன்ல, அதை வந்து அரைச்சி ஊற்றிடணும், அவ்வளோதான். கடைசியாக கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுருங்க, அவ்வளோதான். மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி. இதுவே இன்னொரு வேவும் பண்ணலாம், அது நான் இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ டக்குன்னு பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கிரேவி கூட பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், நம்ம சப்பாத்தி, இட்லி, தோசை இந்த மாதிரி டிஃபனுக்கும் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட், லன்ச் முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து கிச்சன் கவுண்டர் டாப் நீட்டாக இருக்கணும், க்ளீன் ஆகிடணும். ஸோ எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் நான் அடுத்த வேலை பண்ணுவேன். அதே மாதிரி தான் நைட்டும் படுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு கிச்சன் வந்து நீட்டாக இருக்கணும், ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. சிங்கில் எந்த பாத்திரமும் இருக்கக்கூடாது.
க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே வந்து வெளியில் போயாச்சு. அவ்வளோதான். இந்த டே வந்து பீஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இந்த இயர் எல்லாத்துக்கும் வந்து ஒரு நல்ல இயரா அமையும்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், டேக் கேர்.